நிகழ்தகவு. வீட்டில் மாமியார் பிள்ளைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த தாய். கதவை திறந்து உள்ளே வந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்திய கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த பயங்கரம். தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தீ வைத்து கொளுத்திய நபர் யார்? நடந்தது என்ன? பெரிய பள்ளிவாசல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரே கரும் புகையாவும் வந்திருக்கு. இதனால உள்ள இருந்தவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அக்பர் அலியோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப அக்பர் அலி, அவங்களோட மனைவி ஃபாத்திமா, அவங்களோட 2 பிள்ளைகள், மாமியார் சிக்கந்தர் பீவின்னு எல்லாரும் உடல் ஃபுல்லா வெந்து போன நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த 5 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, எதனால இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விருதுநகர்ல உள்ள சிவகாசி பெரிய பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த முபாரக் அலி, அலி ஃபாத்திமாவுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்பு முபாரக் அலி ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் தனியா வாழ்ந்துட்டு இருந்த அலி ஃபாத்திமா அதே பகுதியைச் சேர்ந்த அக்பர் அலிங்கிற நபரை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அக்பர் அலி தன்னோட மனைவி ஃபாத்திமாவையும் அவங்களோட 2 பசங்களையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா நாளடைவுல ஃபாத்திமா நடத்தையில சந்தேகப்பட்ட கணவன் அடிக்கடி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரே வீட்ல இருந்தாலும் 2 பேரும் மனக்கசப்போடையே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த அக்பர் அலி மறுபடியும் மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி இருக்காரு. அப்ப மனைவியும் தன்னோட கணவனை எதிர்த்து பேசினதா சொல்லப்படுது. இதனால ஃபாத்திமா மேல கோபம் அடைஞ்ச கணவன் மனைவிய அரிவாளால சரமாரியா வெட்டி இருக்காரு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபாத்திமாவை ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அக்பர் அலிய அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. சமீபத்துல தான் அக்பர் அலி சிறையிலிருந்து வெளியில வந்ததா சொல்லப்படுது. இதுக்கிடையில ஃபாத்திமாவுக்கு விபத்துல உயிரிழந்த முதல் கணவரோட இன்சூரன்ஸ் பணம் 11 லட்சம் ரூபாய் வந்ததா சொல்லப்படுது. இத தெரிஞ்சுக்கிட்ட அக்பர் அலி அந்த 11 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு தொடர்ந்து மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. கண்டிப்பா பணத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அந்த பணத்தை என்னோட பசங்க பேர்ல அக்கவுண்ட்ல போட போறேன், அது எதிர்காலத்துல அவங்களுக்கு உதவும், அதனால உங்ககிட்ட நிச்சயமா பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச அக்பர் அலி, உன்னையும் உன் பசங்களையும் மாமியாரையும் வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போடணும், ஆனா பணம் கேட்டா தரமாட்டியான்னு சொல்லி மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. பதிலுக்கு ஃபாத்திமாவும் கணவனை பயங்கரமா திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருந்த எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆனா மனைவி மேல கொல்ல வெறியில இருந்த அக்பர் அலி நைட்டு நேரத்துல பெட்ரோலை வாங்கிட்டு வந்து அத வீட்ல இருந்த மண்ணெண்ணெயில கலந்து தூங்கிட்டு இருந்த எல்லார் மேலையும் ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம தீ எதிர்பாராத விதமா அக்பர் அலி மேலையும் பட்டு இருக்கு. இதனால அந்த குடும்பமே வலி தாங்க முடியாம அலறி துடிச்சிருக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க 5 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுல சிக்கந்தர் பீவி உயிரிழந்துட்டாங்க. ஃபாத்திமாவோட மகளுக்கு 35% தீக்காயங்களும் மற்ற எல்லாருக்கும் 90% தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்ன டாக்டர் அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.